ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே செல்லில் மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும் வித் சம் ஐஃபனு கமா செமிகோலன் கோலன் இது மாதிரிலாம் போட்டு எழுதி வச்சுருப்போம். ஸோ இப்போ அதை பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது வித்தின் எ கிளிக்கில். ஸோ யூஸ்வலாக இது 1 2 அப்படின்னா இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். லைக் ஸ்க்ரீன் கமா ப்ரோக்ராம் கமா டெலிவிஷன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அது 3 செல்ஸில் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். இதுவே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்லு, தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸாக இருந்தால் பிரிக்கிறது இம்பாசிபிள். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு எந்த செல்லை பிரிக்கணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா போட்டு நமக்கு அதில் என்ன இருக்குது, லைக் கமா இருக்கா இல்லை செமிகோலன் இருக்கா இல்லை கோலன் இருக்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணி அதை வித்தின் கொட்டேஷன்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமா மட்டும்தான் எனக்கு இந்த இதில் இருக்குன்னா கமா போட்டு கொட்டேஷன் கமா அகைன் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ அடுத்த செல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கமா இருக்குது, செமிகோலன் இருக்குது, கோலன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். நம்ம என்ன டெக்ஸ்ட் வைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொட்டேஷன்ஸ் கமா மறுபடியும் கொட்டேஷன்ஸ் மறுபடியும் அங்கே என்ன இருக்குது கமா இருக்கா கமா மறுபடியும் கொட்டேஷன் அண்டு இன்னொரு கமா போட்டுக்கணும். மறுபடியும் கொட்டேஷன் கோலன் இருக்கா கோலன் மறுபடியும் கொட்டேஷன் கமா மறுபடியும் கொட்டேஷன் செமிகோலன் மறுபடியும் கொட்டேஷன் கமா மறுபடியும் கொட்டேஷன் ஐஃபன் மறுபடியும் கொட்டேஷன் போட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஃபர்தராக அந்த க்ளோஸ் பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு வந்துடும். இங்கே என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா, லைக் இங்கே நம்ம எத்தனை ஐஃபனு கமா செமிகோலன் கோலன்லாம் வைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் பக்கத்தில் கொட்டேஷன்ஸ் ஒன்று போடணும், பக்கத்தில் ஒரு கமா ஒன்று போடணும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே கமா வச்சு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா அது சிங்கிள் கமா போடாமல் போட்டிங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ எவ்ரி ஐஃபன் ஆர் எவ்ரி கமா ஆர் அது எல்லாமே ஒரு கமாவை போட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதுபடி பண்ணோம் அப்படின்னும்போது ப்ராப்பராக ஸ்ப்ளிட்டிங் ஒர்க் ஆகுது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் எ கிளிக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸையுமே ஒரே கிளிக்கில் ஸ்ப்ளிட் பண்ணிட முடியும் ஈஸியாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.